ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே ஹெல்தியான ஒரு சூப்பரான மரவள்ளி கிழங்கு வச்சு வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்காக மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை மேலே உள்ள தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு இருக்கும். இது கூடவே ஒரு 6 முழு முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். இது கூட 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போது இது கூடவே 1/2 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். முதல் பால் 2ஆம் பால் ரெண்டுமே சேர்த்து தான் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த சாஃப்ட்னஸ் நல்லாவே கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது கூட லாஸ்ட்டாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், வட்டலப்பம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே நம்ம சேர்த்துருந்த பொருள்களை மட்டும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு டின் எடுத்திருக்கேன், கேக் டின். நீங்கள் சில்வர் பாத்திரம் இருந்ததுனாலும் எடுத்துக்கலாம். நல்லா நெய் தடவி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு கரெக்டான சைஸில் ஒரு மூடி கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பிளேட்டை தலைகீழ வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வச்சுட்டு மூடி போட்டு லோ ஹீட்டில் ஒரு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். 40 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கும்போது அந்த மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அப்போது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இது ஆறுறதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 hours தான் ஆகும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம டிமோல்ட் பண்ணணும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. அந்த ஓரங்களை கட்டி வச்சு ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டு மேலே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வட்டலப்பம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 days வரைக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதை உங்களுக்கு விருப்பமான சைஸஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த டேஸ்டான சிம்பிளான மரவள்ளி கிழங்கு வட்டலப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.